அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையில் நம்மிடத்திலே நமக்கு காணப்படுவது, முனைப்பாக காணப்படுவது, அவரிடத்திலே காணப்பட்ட அந்த மன்னிக்கும் தன்மை, அருள்பாலிக்கும் தன்மை, இறங்கும் தன்மை. இந்த தன்மையினால் தான் அதிகமானவர்கள் இறைத்துதை விட்டு பிரியாமல் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள். இந்த உலகம் பூராவும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த தன்மையினால் தான் பரவி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு ஆயுதமா காரணம், வலிமை காரணமா, அரசியல் பாரம்பரியமா முஸ்லிம்கள் இருந்திருக்கிறதா? ஒண்ணுமே இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் பரவியதே மன்னிக்கும் தன்மையால், பொறுத்தரலும் தன்மையால், கனிவான நயமான போக்கலால். மன் யுஹரிமு ரிஃப்கா ஃபகத யுஹரிமுல் கைர குல்லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையை, அந்த மன்னிக்கும் தன்மையை யார் இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்து நன்மைகளையும் இழந்து விட்டவராக கருதப்படுகிறார். புரட்டு சுபாவம், முரட்டுத்தனமான சுபாவம், ஒரு சின்ன விஷயத்திற்காக அப்படியே உலகத்தை தூக்கி புரட்டிடுறது. அப்படிப்பட்ட சில தலைவர்கள், நடந்தது மிக சின்ன விஷயம், ஆனால் ஒரு கலவரத்தில் போய் முடிந்திருக்கிறது. இதெல்லாம், இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபு உபய் இப்னு சுலூல் என்ற ஒரு நபி, ஒரு முனாஃபிக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உபய் இப்னு சுலூல் முனாஃபிக்குடைய தலைவன், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களுடைய தலைவன். இவரால் இறைத்துவதற்கு ஏற்பட்ட தொல்லைகள், தொந்தரவுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இஃப்கின் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுமத்துகிறார் சிலர்கள். தெரியாதனமா காலதாமதமாக யுத்த களத்திலிருந்து இரவில் தன்னோடு வந்த ஆட்களை எல்லாம் விட்டுட்டு தனியாக பிரிந்து வருகிறார்கள். அப்போது ஒருவர் தனியாக ஒரு பெண்மணி வருகிறாளே, அது அன்னை ஆயிஷா ஆயிடுச்சு என்பதற்காக அவரை வாகனத்தில் ஏற்றி கொண்டு விடுகிறார்கள். அதை ஒரு தவறாக தெரிவிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருந்திருக்கு. அதுக்கு தலைமை வகித்தவன் தான் இந்த உபய் இப்னு சுலூல். அன்னை ஆயிஷா தவறாக நடந்து கொண்டார், அந்நிய ஆடவரோடு இரவு நேரத்தில் வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது சுமத்தி, அவர்கள் செய்யாத குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தி அல்லாஹ் அவர்களை பிறகு வசனங்களை இறக்கி அவர்கள் நிரபராதியாக்கி விட்டார். அவர்கள் புனிதப்படுத்தப்பட்டு விட்டார்கள் குர்ஆன் வழியாகவே. இருந்தாலும் அவர்களை கலங்கப்படுத்துவதற்காக தயாரானவன் உபய் இப்னு சுலூல். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையோடு இந்த நிகழ்வை பொருத்தி பாருங்க. நம்மில் ஒருவருடைய மனைவியை ஒரு அவதூறாக இன்னொருவன் பேசுகிறான். என்ன அவதூறு பேசுகிறான்? இந்த ஆளுடைய மனைவியை இந்த இடத்தில் இந்த ஆளோடு பார்த்தேன் என்று ஒரு அவதூறு. இந்த அவதூறை பேசப்பட்டதற்கு பிறகு, தன்னுடைய மனைவியின் மீது அவதூறு பேசப்பட்டதற்கு பிறகு அந்த அவதூறு பேசியவரை எப்படி நாம் பார்ப்போம்? நம்மில் ஒருவர் பார்க்க முடியும். அவனை அடிப்பதற்கு, உதைப்பதற்கு, அவனை தண்டிப்பதற்கு என்ன வழி உண்டு என்றுதான் நாம் பார்ப்போம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட உபய் இப்னு சுலூலை மன்னித்திருக்கிறார். மன்னித்தார் என்பது மட்டுமல்ல, இதையும் புரிஞ்சுக்கிடுங்க. அவன் நோய்வாய்ப்பட்ட போது போய் நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார். நோய் விசாரத்தில் ஒரு சுன்னத், நலம் விசாரிக்க செல்வது ஒரு சுன்னத். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நலம் விசாரிப்பதற்காக இறை தூதர் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் இறந்த போது அவருக்கு ஜனாஸா தொழுவதற்காக சென்றார்கள். உமருக்கு பிடிக்கவே இல்லை. உமர் கூட பழகிற ஒரு கூட்டாளி. உமர் ரலியல்லாஹு யாரு இறை தூதரோட எப்போதும் இருப்பவர் அல்லவா? என்ன நபி இந்த மாதிரி செய்றீங்க? இவன் யாரு? இந்த உபய் இப்னு சுலூல். இவனுக்கு தொடறீங்க, இவன் நலம் விசாரிக்க போறீங்க, உங்களுக்கு என்ன இப்படி செய்றீங்களே என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு குர்ஆன் இறங்கி, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் லா 70 மரத்தன் லா யஃபிருல்லாஹு லஹும் ஆனா இஸ்தக்ஃபிர் லஹும் லா தஸ்தக்ஃபிர் லஹும். நபியே, இந்த உபய் இப்னு சுலூலுக்காக பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தாலும் பிரார்த்திக்காவிட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். லா தக்கும் அலா முனாஃபிக்குக்காக ஜனாஸா தொழக்கூடாது. முனாஃபிக் தெரிஞ்சதுக்கு பிறகு ஜனாஸா தொழ போகக்கூடாது. அதனால இறைவன் அதை தடுக்கிறான். இதை தெரிவதற்கு முன்னால் இறை தூதர் ஜனாஸா தொழுவதற்காக சென்றார்கள். ஜனாஸா தொழுதார்கள். அபூபக்கர், உமர் தடுக்கவே ஜனாஸா தொழுதார்கள். பிறகு ஜனாஸா தொழுதாலும் பிரார்த்தனை செய்தாலும் 70 தடவை பிரார்த்தனை செய்தாலும் அவனை மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டான். இறை தூதர் சொல்றார்கள், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இதான் முக்கியமான விஷயம். 70 தடவைக்கு மேல் நான் பிரார்த்தனை செய்தால், மன்னிப்பு கேட்டால், இஸ்திக்ஃபார் செய்தால் இறைவன் மன்னிப்பான் என்று சொல்லியிருப்பானே, ஆனால் நிச்சயமாக நான் அவருக்கு பிழைப்பிற்கு தெரிவிப்பேன். யா சுப்ஹானல்லாஹ். 70 தடவை என்பது ஒரு அதிகப்படியான எண்ணிக்கை காட்டாம 1008 தடவை சொன்னாலும் கேட்கப்படான்னு சொல்றோம் நம்ம தமிழ் மொழியில.
1008 1008 அல்ல, எண்ணிக்கையை கூடுதலாக சொல்வதற்கு 1008 அம்பம். ஒன்றை எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, 1008 தடவை சொல்லி நீ கேட்காம இருக்கிறேன் என்றால் 1008 என்பது அதனுடைய எண்ணிக்கை அல்ல, பெருக்கத்தை காட்டுவதற்காக நாம் சொல்வது. இந்த பெருக்கத்தை காட்டுகிற எண்ணிக்கை தான் அல்லாஹ் குர்ஆன்ல 70 தடவைங்கிறான். ஆனாலும் 70 என்று வரையறுக்கப்பட்டதற்கு பிறகு 71 தடவையோ 80 தடவையோ 100 தடவையோ நபியை நீ பிரார்த்தனை செய்தால் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னால் நான் அவனுக்கு மன்னிப்பு கோரியிருப்பேன் என்றார்கள் உபய் இப்னு சுலூலை பற்றி. ஆகவே இதெல்லாம் மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல், நயமாக பழகுதல் என்பதற்குள்ள எடுத்துக்காட்டுகள். இவைகள் நம்மிடத்திலே வர வேண்டும். இன்னொரு விஷயத்தை கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு இளைஞன் வாலிபன், ஒரு டீனேஜ் இளைஞன். டீனேஜ் என்றால் 13 இருந்து 22 வயசு வரை அல்ல 20 வயசு வரை உள்ள பையன் சொல்லுங்களேன். போய் நபியிட்ட போய் அந்த காட்டு போராட்டத்தில் நம்ம நபிய எனக்கு அசிங்கமா இருக்குது வார்த்தை சொல்றது, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதிங்கிறான். விபச்சாரம் செய்வதற்கு அனுமதிங்க நபிகள் நாயகத்தில் போய் யார்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. இந்த காட்டு புராண்டிகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். காட்டு புராண்டிகளாத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன வழிபாடு? என்ன ஓலமிடுவதுதான் வழிபாடு. காபத்துல்லா புனிதப்படுத்தப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு. வழிபாடுகள் என்பது காட்டு அரபிகளத்தில் வழிபாடு என்பது கத்துறது, ஓலமிடுவது, சூளை அடிப்பது. உமாக்கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முக்கான் வ தஸ்தியா, விசில் அடிப்பதும் ஓலமிடுவதும் தான் அவங்களுடைய வழிபாடு. என்ன அம்மனமாக நிர்வாணமாக சுத்துறதா அவங்க தவாஃப். நிர்வாணம் என்றால் உடையே இருக்காது, அதுக்கு ஏதாவது ஐதீகம் இருக்கும், தத்துவங்கள் பேசுவாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட வழிபட்டவர்களை தான் இறை தூதர் திருத்தி எப்படி கொண்டு வந்தாங்க. டாய்லெட்டுக்குள்ள கூட நீ அம்மனமாக நிக்காது. வழிபாட்டு தலத்தில் காபாவில் அம்மனமாக நிர்வாணமாக சுற்றுகிற மனிதர்களை எப்படி திருத்தி எடுத்திருக்கிறார்கள் இறை தூதர். நீ 4 சுவருக்குள்ளாலே நின்று குளித்தாலும் நீ அம்மனமாக நிர்வாணமாக நிக்காதே, உடை அணிந்து நில்லு. அல்லாஹு அஹக்கு அன் தஸ்தஹியா மின்ஹு, அல்லாஹ் நீ வெட்கப்படுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான். நீ எதற்காக துணி அணிகிறாய்? வெட்கப்படுகிறாய். ஏனென்றால் அவனுக்கு வெளியே படக்கூடாதுங்கிறதுக்காக வெட்கப்படுவது. அந்த வெட்கத்தை உதறிவிட்டு தான் இந்த உலகத்தில் மக்கள் வாழுகிறார்கள். வெட்கம் என்பது நான் இதுக்கு முன்னால் நினைவுபடுத்தியிருக்கிறேன். வெட்கம் என்பது நாணம், கூச்சம். இது மனிதனிடத்தில், ஆணிடத்திலையும் பெண்ணத்திலையும் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு தன்மை. வெட்கம் இழந்தால் ஒன்றுமில்லை, அவன் மிருகமாயிரான். வெட்கம் தான் என்னை தடை செய்கிறது. எதற்கு? தீமைகளில் போய் விழாமல், தவறுகளை செய்யாமல், ஒழுக்கக்கேட்டில் போய் விழாமல், அசிங்கமான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு என்னை தடுப்பது இடத்துல இருக்கிற இந்த வெட்கம் என்கிற இந்த தன்மை, இந்த நாணம், இந்த கூச்சம். இந்த கூச்சத்தை களைந்து விட்டால் எதையும் மனிதன் செய்வான். இந்த கூச்சத்தை களைந்து விட்டால் சினிமாக்காரர்களும் வெஸ்ட்ல உள்ள மனிதர்கள் சேர்ந்து இந்த கூச்சத்தை மனிதனுடைய தன்மையாக இவனுக்கு வேண்டாம் என்றார்கள். இது அவனை தடுக்கிறது என்றார்கள். வெட்கம் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடை போடுகிறது என்ற காரணத்தை சொல்லி வெட்கத்தை களைந்து விட்டார்கள். வெட்கம் கெட்ட வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்கள் பலர்கள். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அஹக்கு அன் தஸ்தஹியா மின்ஹு, எல்லோரை விட அதிகமாக வெட்கப்பட வேண்டியவர் அல்லாஹ். அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்காக நீ அந்த 4 சுவருக்குள்ளால், டாய்லெட்டுக்குள்ளால், பாத்ரூமுக்குள்ளால் நீ குளித்தால் கூட நீ அவுரத்தை மறைத்து விட்டுத்தான் குளிக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு இளைஞன் போய் கேட்டால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? நம்மிடத்திலே உன்னுடைய ஒரு விபச்சாரத்துக்கு ஒரு அனுமதி கேட்டால் நம்முடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? உதைப்போம் எல்லாரும் சேர்ந்து. அவன் திரும்பி வீட்டை விட்டு போக வேண்டாம், ரோட்டை விட்டு போக வேண்டாம், அவனை உதைச்சு அடிச்சு நொறுக்கிடுவோம். இறைத்தூதர் வா தம்பிங்க வா என்று அழைக்கிறார்கள். அழைத்து அருமையான அறிவுரை எங்க வா என்று அவனுக்கு புத்திமதி சொல்லித் தருகிறார்கள். உன் அம்மாவோடு அந்நிய ஆடவர் இதை செய்வதை நீ விரும்புறியா? ஹதீஸாக்கு நான் சொல்றது. ஒரு அந்நிய ஆடவர் அம்மாவோடு இந்த தப்பை செய்வதற்கு நீ விரும்புவியா? இல்லை. சரி, உன் மகளோடு விரும்புவியா? இல்லை. உன் சகோதரியோடு விரும்புவியா? இல்லை. ஹதீஸில் சொல்லுகிறார்கள், மாமி சித்தி இவர்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க. உறவினுடைய பலர்களை சுட்டி காட்டி இவர்களோடு இந்த தவறு நடப்பதற்கு நீ விரும்பியா? இல்லை. அப்படியான யாரு நீ இந்த தவறுக்கு ஒத்துக்கிட முடியும்? மனிதர்கள் ஒத்துக்கிடாவிட்டால் அல்லாஹ் ஒத்துக்கிட முடியுமா என்று கேட்டு அவரை திருத்துகிறார்கள் என்பது ஹதீஸ். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தன்மைகளில் முனைப்பாக காணப்பட்டது கோபமோ வெறுப்போ அல்ல, அன்பு, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, மன்னிக்கிற மனப்பான்மை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவர்கள் உஹது யுத்தத்தின் போது முன்பல் உடைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பல் உடைக்கப்படுகிறது. முன்பல் உடைத்து ரத்தமாக வழிந்து கொண்டிருக்கிறது. ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு சஹாபி கேட்கிறார், இல்அன்ஹும் நபியே, சபிச்சிடக்கூடாதா? சபிச்சிடக்கூடாதா? நீங்க ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்போ லமுபாசில ஆனன், நான் யாரையும் சபிப்பதற்காக உலகத்தில் அனுப்பப்படவில்லை. வலாக்கி ரஹ்மத்தன் துஐஸ்து ரஹ்மத்தன் அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இறைவா, இந்த மக்களுக்கு மன்னித்து விடு, இவர்கள் அறியாத்தனமாக அறியாமையில் வாழ்கிறார்கள் என்று இறை தூதர் அந்த நேரத்தில் பதில் சொல்லுகிறார். பல் உடைக்கப்பட்டு முன்பல் உடைக்கப்பட்டு சனியா என்றால் முன்பல் உடைக்கப்பட்டு ரத்தம் வழிகிறது. இந்த நேரத்தில் மலக்குகள் சொல்லுங்க நபி, நான் என்ன செய்யணும்? மலையை புரட்டவா இந்த ஆளுகளுக்கு எதிராக? அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் அல்ல பண்ணுங்க, அல்லாஹ் இவர்களை சபி என்று சொல்லுங்க. நான் சபிக்கிறதுக்காக அனுப்பப்படவில்லை. சபிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு வசைமொழி பாடுறதுக்காக நான் அனுப்பப்படல. மக்களுக்கு அனுக்கிரகமாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆகவே இறைவா, இந்த மக்களை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். தாயிஃபில போறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக போறாங்க? மக்காவில எல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணியாச்சு, சக்சஸ் ஆகல. தாயிஃபிலையாவது போய் ஒரு 50 பேர் சேர்த்து வரலாம்னு போறாங்க. தாயிஃப் மக்கள் என்ன செய்தார்கள்? இறை தூதருக்கு பல்வேறு தீமைகளை தொல்லைகளை கொடுத்தார்கள். அவர்கள் நடந்து சென்ற போது காலில் கல்லால் அடித்து காயப்படுத்தினார்கள். கால் உடைந்தது. கால் உடைந்த போது இறை தூதரிடத்தில் மலக்குகள் வந்து, சொல்லுங்க நபிய, இந்த மக்கள் அழிச்சிட்டா சொல்லுங்க, உங்களை ஏற்கவில்லையே, காலை உடைத்து விட்டார்களே. அதுக்கு நபிகள் சொன்ன பதில் என்ன? அர்ஜு ஐயக்கூர ஐயகுர்ஜ மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹதா. அர்ஜு அன் யுக்ரிஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹதஹு. இந்த ஊர் மக்கள், இந்த தாய் மக்களுடைய சந்ததிகளில் பலர்கள் வரப்போகிறார்கள். அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரவிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு நான் இவர்களை பழி வாங்க விரும்பல. பழி வாங்கா தன்மை, கோபப்படாத தன்மை, விட்டுக் கொடுக்கிற தன்மை, மன்னிக்கிற தன்மை, அன்பு காட்டுகிற தன்மை, இந்த தன்மைகள் தான் இறைத்துவ தன்மைகளில் முனைப்பாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த தன்மையை நாமும் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தன்மைகளை நான் ரமலானுடைய இறுதி நாட்களில் சொல்லுகிறேன். அன்பு, மன்னிப்பு, மன்னித்தல். நான் சொன்ன மன்னிப்பு என்பது பெரிய மனிதர்களுடைய பழக்கம், சாதாரண மனிதர்கள் அல்ல. உரிமையை விட்டுக் கொடுக்கிறவருடைய ஒரு பண்பாடு. நான் பழி வாங்குவது நீதி, நியாயம். நீதித்துறையில் என்னை அடித்தவரை திருப்பி நான் அதே அளவுக்கு அடித்தால் நீதித்துறை என்னை தண்டிக்காது. நீ சரியான முறையில் நீதியை நிலைநாட்டாய் என்று சொல்லும். அதே நேரத்தில் அவனை மன்னித்தாலோ அதான் முஸ்லிமுடைய தன்மை. மன்னிப்பது என்பது முஸ்லிமுடைய தன்மையாக இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நன்மையை கொண்டு தீமையை தடுங்க, நன்மையை செய்து தீமையை தடுங்கள், தீமையை செய்து தீமையை தடுங்கள். தீமைக்கு தீமை குற்றம், அதாவது நீ தீர்வு அல்ல, தீமைக்கு நன்மை தீர்வு. இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட தன்மைகளை இறை தூதர் கடைபிடித்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய சக்சஸ், இவ்வளவு வெற்றிகரமான ஒரு மார்க்கத்தை நிரப்பமாக்கி விட்டு சென்றிருக்கிறார். 1,24,000 பேர் வெறும் 23 ஆண்டுகளில் யாராலும் சாதிக்க முடியாத சாதனைகளை இறை தூதர் நமக்கு சாய் தந்திருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு இறைவன் நமக்கு சொல்றான். அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த மாதிரி தன்மைகள் தான் பின்பற்றது. வேற எதுல பின்பற்றது? மூலவதி பின்பற்றதா, கந்தூரி கொடுத்து பின்பற்றதா, அல்லது வேற ஊர்வலம் நடத்தி பேரணி நடத்திய பின்பற்றது? இறை தூதரை இப்படிப்பட்ட தன்மைகளை நாமும் நம்முடைய நடத்தைகளில் கடைபிடித்து இறை தூதரை பின்பற்றுகின்ற நன்மக்களாக மாற வேண்டும். நமக்கு அல்லாஹ் அதற்கு நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று கூறி நிறைவு